வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சைமன். எங்க பின்ன பேக்ட்ராப் எல்லாம் ஒரே இதுவா இருக்குது. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சார் கேரளா வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. சரி இந்த வெக்கேஷனுக்கு வரலாம்னு சொல்லி வந்தேன். நம்ம ஊர்லயே கேரளா மாதிரி தானே இருக்குது. சென்னை குளு குளு குளுன்னு. டிவிகேவோட மாநாடு மதுரையில பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன நிலவரத்துல சார் இருக்கு? என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, மாநாடு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 3 நாளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி மிக பிரம்மாண்டமான மாநாடு. அந்த பிரம்மாண்டமான மாநாட்டை தவிர அந்த ஏற்பாடுகள் மிக சரியான ஏற்பாடுகள் சொல்லலாம். அப்ப ஏற்பாடுகள் இதுக்கு முன்ன சரியா இல்லையானா, விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்தது, முதல் மாநாடு. அந்த மாநாட்டுல சில ஏற்பாடுகள் சொதப்பலாக இருந்த போது அந்த சொதப்பலான ஏற்பாடுகள் இதுல எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற விதத்துல பிரமாதமா அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஆமா சார், எல்லாரும் ஃபேமிலியா போய் அந்த மாநாடு திடலை பாக்குறது, எப்படி ரெடி பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் கை குழந்தைகளோட போய் பாக்குறது நமக்கே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கா? உண்மையிலே டிவிகேவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கு காரணம் விஜயோடைய அந்த மாஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி தென் மாவட்டத்துல மிக முக்கியமான மாநாடு. அதுல அவங்க அந்த மாநாட்டு சமயத்துல அதிகப்படியான கூட்டம் வந்தாங்க அப்படின்னு இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்ப இந்த கடந்த 3 நாள் லீவு வந்தது இல்லைங்களா, அந்த லீவுக்கு நாங்க எங்கேயோ சுற்றுலா போக முடியாது, எங்களால அந்த அளவுக்கு வசதி இல்லை. இல்லைன்னா அங்க ஒரே நெருக்கடியா இருக்க போகுது. கொடைக்கானல, ஊட்டியோ வேற ஒரு ஊருக்கு திருநெல்வேலியோ கன்னியாகுமரியோ போக முடியல. நாங்க எங்க மாநாட்டுக்கு இங்க சுத்தி பார்த்துட்டு இங்க அந்த இடங்கள்லாம் இது பண்ணி சாப்பிட்டுட்டு கிப்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அறிக்கை விஜய் மறுபடியும் 2வது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில குறிப்பா அதான் கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. இந்த முறை பள்ளி மாணவர்கள் யாரும் தயவு செய்து வராதிங்க அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. உண்மையிலே இந்த மாநாடு ஒரு என்ன சொல்றது, டிவிகேவுடைய ஒரு முழு பலத்தை, ஒரு தொண்டர் பலத்தை, ஒரு மக்கள் செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு மாநாடாக அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சார், மாநாட்டுல இவங்க ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்டா போய் ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறதா ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். இந்த மெடிக்கல் ரிலேட்டட் விஷயம்லாம் ட்ரோன்ல கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்க்கறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. டெக்னாலஜிக்கலி இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறாங்களா சார்? இது நல்லதும் கூட. நீங்க எவ்வளவு காலம் நீங்க சோசியல் மீடியால அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்வளவு காலம் நீங்க டெக்னாலஜி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்கும்போது, ஒரு மாநாட்டே நாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க கடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா பல பேருக்கு குடிநீர் கிடைக்கல, உணவு சரியா போகல, அப்புறம் வெயில்ல ரொம்ப நேரம் இருந்து நிறைய பேர்லாம் அந்த சேர்லாம் தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ரொம்ப இயர்லியரா ஒரு வெடிகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெரும் கூட்டம் அங்க விக்கிரவாண்டி. அது மெயின் ரோட்ல நிக்க வேண்டாம் ஆயிப்போச்சு. போலீஸ் நீங்க காவல்துறை திறந்து விட்டுருங்க, அதை உள்ள அனுப்பிச்சிடுங்க, மெயின் ரோட்ல நிக்க கூடாதுன்னு. அங்க போய் முதல்ல யார் இடம் பிடிக்கிறது, மாநாட்டுக்கு பந்தலுக்கு முன்னாடி யார் உட்காரது, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படின்றதுனால அங்க ஏற்பட்ட குளறுபடிகள், குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, சாப்பாடு சரியா கிடைக்கலன்னு நீங்க சொல்ற மாதிரி 24 hours தண்ணீர் கிடைக்கிற மாதிரி. என்னன்னா இந்த வாட்டி மாநாட்டுல பாக்ஸா அவங்க பிரிச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு 30 பேர் 20 பேர் உட்கார மாதிரி அங்க ஒரு குழா ரெடி பண்ணி 24 hours அந்த இடத்துல நீங்க தண்ணி குடிக்கணும் ஒரு இடத்துக்கு போனா இல்லைங்களா, அலாரமா அங்கேயே தண்ணீர் வசதி இருக்குது. இது தவிர பாத்தீங்கன்னா உணவு கொண்டு போறதுக்கான ஒரு தனி வழி. நீங்க சொல்ற மாதிரி இந்த மெடிக்கல் சம்பந்தமான விஷயம், யாருக்காவது எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ட்ரோன்ல வச்சு அதை பாக்குறதுக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா 232 34 சிசிடிவி கேமரா அங்க வைக்கிறாங்க. போன முறையே அந்த பஞ்சாயத்துலாம் இந்த சரக்கு பாட்டெல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க, சேருங்களை தூக்கி போயிட்டாங்க, அடிச்சு உடச்சு போட்டு போயிட்டாங்க, அப்புறம் அங்க வாந்தி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான அது நடக்கதான் செய்யும். மாநாட்டுல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த முறை அதெல்லாம் எந்த கான்ட்ரவர்சியும் உள்ள ஒரு தெரியாத ஆட்கள், தவறான ஆட்கள் யாராவது உள்ள புகுந்துட்டா என்ன பண்றது, அவங்களை இமிடியேட்டா வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த சிசிடிவி கேமராக்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இதுல 800 LED வைக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை எல்இடியில மேல நிறைய பேர் ஏறதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடன்னு. அது அந்த மேல ஏறாத அளவுக்கு இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. இந்த மாநாடு இப்போ பக்கத்துல வந்துருச்சு. இன்னொரு 3 நாள் தான் இருக்கு. இப்போ நேத்து நடந்த ஒரு மீட்டிங்ல சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ரொம்ப தாக்கி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சார். இந்த மாநாடு நெருங்க அவங்க ரொம்ப அந்த டிஃபென்ஸ் ரொம்ப எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அதுவும் நேத்து பேசினதுதான் ரொம்ப அதிகமாவே இருந்தது சார். ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசியல் நாகரீகம் இல்லாத அளவுக்கு பேசின மாதிரி இருந்தது. தாக்கி பேசுன மாதிரி ஃபீலிங் கிடையாது, தாக்கியே பேசிட்டாரு நேரடியா. இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு விஷயம் தான். என்ன அதாவது நான் போய் ஒரு சீமான் பேசுனதுக்கு அப்புறம் விஜய் ஏதாவது பேசியிருக்காரா, விஜய் தரப்புல ஏதாவது அறிக்கை வந்திருக்குதா, அல்லது சீமான் அவர்களை
திட்டி ஏதாவது விஷயம் பேசியிருக்காங்களா யாராவதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டு என்னன்றாரு வந்து, நீங்க டிவிக்குன்னு கத்தனா என் காதல வந்து டிவிக்கிறான்னு கேக்குது. அப்புறமா நீங்க வந்து தளபதின்னு சொன்னா தளபதின்னு என் காதல கேக்குது. அணில் குஞ்சுகளா ஓரமா போயிடுங்க, நாங்கெல்லாம் புலி வேட்டைக்கு போறவங்க, அணில் வேட்டை எங்களுக்கு வந்து சரியா இருக்காது, ஒழுங்கா மரத்துல இருங்க. இதெல்லாம் ஏன்னு தெரியல. போன வாட்டியும் அது மாதிரிதான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்ன வரைக்கும் என் தம்பி வரட்டமே, 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்ன ஒருத்தர், திடீர்னு இப்போ வந்து என்னன்னா அந்த மாநாடு சம்பந்தமான செய்திகள் வரும்போது 506 ஏக்கர்னு வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வருது. இந்த இடத்துல சீமான் வந்து விஜயை தாக்கவே கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னா இப்படி எல்லாம் இது பண்ணவே கூடாது வந்து. ஏன்னா எப்படி நாம் தமிழருக்கு ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் பட்டாலும் பலமாக இருக்கிறதோ, அதே போல டிவிக்கும் ஒரு இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் பட்டாலும் மிகப்பெரிய பலமாக இருக்குது. நீங்க கருத்து ரீதியா அரசியல் ரீதியா அவரை விமர்சிக்கலாம். இப்ப தூய்மை பணியாளர் இது போராட்டத்துக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு அதை கேட்கலாம் வந்து. ஆனா இதெல்லாம் போயிட்டு டிவிக்கிறேன், அப்புறம் வந்து தலைவிதி, அணில் குஞ்சுங்க இப்படிலாம் சொல்றது வந்து சரியான விஷயம் கிடையாது. அவர் கடுப்பாவே தான் சொல்றாரு. அது நல்லாவே தெரியுது, ஒரு கடுப்புல ஒரு வெறுப்புல சொல்ற விஷயம் தான் அது. சார், அரசியல் ரீதியா அவருக்கு வந்து நிறைய பேர் எதிர்த்தாலும் தொண்டர்கள் இல்ல ஒரு ரசிகர்கள் அப்படின்னு வரும்போது ரீசெண்டா ஒரு போஸ்டர் வந்து பார்த்துருந்தேன் சார். அது நியூஸ்ல கூட வந்துருந்துச்சு. அஜித் ரசிகன் விஜய் தொண்டன் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சார். இதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இல்ல உண்மையில் நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டிலே பார்த்தோம். நம்ம வந்து அந்த ஹைவேலயே தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டா அப்படின்ற ஒரு பெரிய கட் அவுட்டே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட் அவுட்லாம் அகற்றிட்டாங்க. அதன் பிறகு வந்து நாங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னா விடாமுயற்சிக்கு விஜய் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க பல ஊர்கள்ல. விடாமுயற்சி வெற்றி பெறட்டும், விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள்னு. அப்ப இவங்க 2 ரசிகர்களும் 2 பேரும் நல்ல ஒற்றுமையா தான் இருக்காங்க. இடையில யார் என்ன பண்ணாங்க தெரியல. இப்ப மதுரை அப்படின்னு போது நீங்க விஜய்க்கு மதுரை ஒரு கோட்டை அப்படின்னா அஜித்துக்கும் ஒரு கோட்டை தான் அது வந்து. ஏன்னா நம்ம விடாமுயற்சி சமயத்தில் தான் ஒரு சேருக்கே டிக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க வந்து அஜித் வந்து எப்ப வந்தாலும் வந்து படம் பார்க்கணும், எங்க ஊருக்கு வரணும், எங்க ஊர் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கணும், மதுரை ஒரு கோட்டை அப்படின்னு. இப்ப அதே தான் வச்சிருக்காங்க அங்கங்க அந்த பேனர்ஸ்லாம் வந்து தல ரசிகன் தளபதி தொண்டன், இல்ல தல வெறியன் தளபதி தொண்டன் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஆரோக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு நான் பாக்குறது. கூலி நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலும் தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்து இதை ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் ரிவ்யூஸ்ல வந்து தெரிய வருது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது வேணும்னே பிளான் பண்ணி பண்ண விஷயம்னு நினைக்கிறீங்களா? நாம கூட பார்த்தோம். நம்ம அதாவது நெகட்டிவ் விமர்சனம் நாமன்னு கிடையாது, பொதுவா சமீபத்தில் நெகட்டிவ் விமர்சனம் அதிகம் சந்திச்ச படம் எதுனா கங்குவா, அப்புறமா வந்து தங்கலான், இந்த படங்கள் தான். அந்த நெகட்டிவ் விமர்சனத்தோடு சேர்த்து பப்ளிக்கும் வந்து அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப ரிசல்ட் என்ன ஆச்சு வந்து அந்த படங்களோட ரிசல்ட் நாம சொல்ல தேவையில்ல. அதை விட அதிகமா ஒரு 10 மடங்கு அதிகமா வெளியில் கூலி சம்பந்தமான நெகட்டிவ் விமர்சனங்கள் பரப்பப்பட்டது. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப 4 நாள், இந்த 4 நாள் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் கனெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். இப்ப இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, இன்னைக்கு பல திரையரங்குகள் வந்து ஃபுல்லு. இதோட உங்களுக்கு பெரிய படம் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மதராசி. இதுக்கு இடையில படங்கள் பெரிய படங்கள்னு கிடையாது. அப்ப பெரிய படங்களோட வீக் எண்டுல இந்த படம் மறுபடியும் ஒரு கலெக்ஷன் அடிக்கும், மறுபடியும் ஒரு கல்லா கட்டும். நீங்க சொல்ற மாதிரிதான் வந்து சில வீடுகள்ல சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி குரூப்னு வச்சிருக்காங்க. தெரியுமா, நிறைய பேர் வச்சிருக்காங்க வாட்ஸ்அப் வந்த பிறகு ஃபேமிலி குரூப். அந்த ஃபேமிலி குரூப்ல என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வந்து கூலி படம் பார்க்க போலாமா, ஒரு 25 பேர் 30 பேர் ஃபேமிலியில இருக்கலாம் கிளம்பி வந்திருக்காங்க. வந்தவொடனே இந்த 18 வயசு கீழே இருக்கவங்களாம் கூட்டின்னு வந்துட்டு இல்ல உள்ள விட்டாதான் ஆச்சு, இல்ல தகராறுலாம் பண்ணிருக்காங்க. அப்படி பாருங்க, இது ஏன் சர்டிபிகேட்டும் உண்மையிலே வைத்தறிச்சலா இருக்குது சைமன். இதுக்கு எதை காம்ப்ரமைஸ் ஆகி யாரு லோகேஷ் கனகராஜ் ஏதாவது கட்டோ மியூட்டோ ஒத்துன்னு இருக்கலாமேன்னு தோணுது. ஒரு ஏ சர்டிபிகேட் படம், ஒரு அதிகப்படியான வந்து நெகட்டிவ் விமர்சனம், மிரட்டல்கள், அதெல்லாம் தாண்டி இந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டா ஓடுதுன்னா அப்ப நீங்க வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, நீங்க நல்ல படத்தை கொடுங்க, நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்குன்னு அப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரசிகர்கள். சரிங்க, இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸ்ல வந்து கூலி படம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு சார், அது உண்மையா? நீங்க ஓவர்சீஸ்ல ஆல்ரெடி 4 நாளைக்கு ஃபுல்லு, அதாவது அட்வான்ஸ் புக்கிங். அங்க நாமளே பேசியிருந்தோமே வந்து கிட்டத்தட்ட $4 மில்லியன் வந்து US டாலரு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க ஒண்ணு இல்ல சைமன், தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கு மேல, அதாவது மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துல இருக்கிறத ஒரு பார்த்தா மறந்துட்டேன் நானு. அந்த பகுதியில ஒரு 2 நாளைக்கு முன்ன கடுமையான மழைனா வெள்ள பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு நடந்திருக்குது. அங்க என்ன பண்ணிருக்காங்க,
ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. கேன்சல் பண்ணி அந்த காசை வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. யாருமே வாங்க காணுமா. மறுபடியும் நீங்க தியேட்டர் திறந்தீங்கன்னா ஷோ போட்டீங்கன்னா நாங்க வந்து பாக்குறோம், அதை இன்டிமேட் பண்ணுங்கன்னு நினைக்கிறாங்க. வந்து அந்த அளவுக்கு வரவேற்பாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து இந்த படத்துக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பண்றவங்க யாரு சார்? எனக்கு வந்து எதனால இதை பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது சார். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் டவுனா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, செகண்ட் ஹாஃப் நார்மலா இருக்குங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி படம் 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது, 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது, இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. பட் ஆனா மக்களுக்கு அது வந்து அவங்க சொல்றது சரியில்லை, அவங்க வந்து பொய்யா ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இது யாருக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க சார்? இல்ல யாருக்காக நம்ம தனியா வந்து இதை பிரிச்சு பார்க்கறத விட ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வன்மம்னு நீங்க அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ எங்க படத்தை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிட்டீங்க, ஒட்டு மொத்தமா அந்த விமர்சனம் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு கூடி எங்க படத்துக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னாங்க. ஆனா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்த அத்தனை ஆடியன்ஸும் தலைமையில அடிச்சுக்கினாங்க. நான் படம் பார சொல்ல விரும்பல, நான் கொடுத்த காசெல்லாம் தண்டமா போச்சுன்னு. ஆனா கூலிக்கு யாராவது சொல்றாங்களா? பாத்தீங்களா, பப்ளிக் திட்டுறான், நெகட்டிவ் விமர்சனம் பண்ணவர்களோட பேரை சொல்லி திட்டுறாங்க. வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்தை வந்து இது சரியில்லை இது குறை, ஏன்னா கூலியில அப்படியே என்ன சொல்றது, ஒரு சூப்பர் படங்க, இதுல லாஜிக்கே இல்ல, ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் நம்ம சொல்ல விரும்பல. நம்ம கூட சொல்லியிருக்கோம், இதில் சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு, நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்கு. அதை தாண்டி ரஜினிகாந்துக்கான படமா அதை வந்து தியேட்டர்ல வந்து பாக்குறாங்க. நம்ம திரும்ப சொல்றது தான், ரஜினிகாந்த் படம் எப்படி இருக்கும் அதை வந்து கொண்டாடிட்டு போகணும்னு தான் வந்திருக்காங்களே கண்டி. ஆனால் சில பேர் தேவையில்லாம அடிச்சு அது அவங்களும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா? ஆமா சார், ஒரு போஸ்ட் கிடையாது, ஒரு வீடியோ கிடையாது, ஒடியுமே கிடையாது. ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து என்ன கலெக்ஷன் நேரே டைரக்டா அடிக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு வீடியோ பேசுறீங்களா, இன்னைக்கு ஈவினிங் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இந்த 4 நாள் கலெக்ஷனை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த வாரம் வரைக்கும் இந்த படம் ஓடுச்சுன்னா இதே லெவல்ல ஓடுச்சுன்னா ஒரு ஜெயிலரை 2.0 தாண்டிய ஒரு வசூல். அதாவது கலாநிதி மாறன் சொன்ன மாதிரிதான் ரஜினி படத்தை ரஜினி தான் முறியடிப்பார். அதுதான் நடக்க போகுது இப்போ. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.